Hi students, welcome back to our channel Tapas Education. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வணிகவியல் காமர்ஸ்க்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தலாம். ஸோ 12th காமர்ஸ்க்கான ஆன்சர் கீ ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இன்று நடைபெற்ற அரையாண்டு தேர்வு வணிகவியலுக்கான விடைக்குறிப்புகள் வந்து பார்த்தலாம். இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 21 மார்க்குக்கு எவ்வளோ 1 மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு உண்டான விடைக்குறிப்பும் நான் வந்து கூடிய விரைவில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ லேட்டராக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் இ பாண்டியர், அதாவது தேர்ட் ஆப்ஷன். ரெண்டாவதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் பறையரா பொறுப்பு. மூணாவது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒப்பந்தத்தால். நான்காவது வந்து பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன் நிறுமச் செயல்முறை விதிகளின் மாதிரி. ஐந்தாவது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பன்னாட்டு நிறுமம். 6 வந்து செகண்ட் ஆப்ஷன் குடியரசுத் தலைவர். 7 ஃபஸ்ட் ஆப்ஷன் மைய வங்கி. 8 வந்து ஃபோர்த் ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும். 9வது தேர்ட் ஆப்ஷன் வளங்கள். 10வதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தன்னிச்சை ஒப்பந்தம். 11 செகண்ட் ஆப்ஷன் செலவு குறைப்பு. 12 செகண்ட் ஆப்ஷன் சரியான வசதிகள். 13 செகண்ட் ஆப்ஷன் உரிமையாளர்கள். 14 ஃபோர்த் ஆப்ஷன் அமெரிக்க ஐக்கிய நாடு. 15 தேர்ட் ஆப்ஷன் 3. 16 தேர்ட் ஆப்ஷன் மறு ஏற்றுமதி வியாபாரம். 17 தேர்ட் ஆப்ஷன் 1/1/1995. 18 ஃபோர்த் ஆப்ஷன் நடப்பு கணக்கு மற்றும் முதல் கணக்கு. 19 ஃபோர்த் ஆப்ஷன் ஒப்பந்தம். 20 செகண்ட் ஆப்ஷன் மறைமுக வரி. ஸோ இதுக்கான ஃபுல் ஆன்சர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். 20க்கு எத்தனை 1 மார்க் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உண்டான மாதிரி வினாத்தாட்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.